காதலிச்சான். அதே மாதிரி அனாமிகாவும் ரமேஷ உண்மையா காதலிச்சான். ஆனா அனாமிகாவுக்கு மாமியார் வீடுங்கிற பயம். அனாமிகாவுக்கு ரமேஷோட ஞாபகம் எப்பவும் வந்தது. ரமேஷ பத்தி யோசிச்சுட்டே இருந்தா. அத பார்த்து அவளோட அம்மா அப்பா அவ ரமேஷ பத்தி தான் நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அனாமிகா சரியா சாப்பிட கூட இல்ல. ரமேஷோட நினைவால தினம் தினம் வாடிக்கிட்டே இருந்தா. அத பார்த்த அனாமிகாவோட அம்மா அனாமிகா கிட்ட வந்து, ஒரு பொண்ணு மனசு புரியுதும்மா, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ தினமும் ரமேஷ் ஞாபகத்தால வாடிக்கிட்டு இருக்க. அவர் இல்லாம உன்னால இருக்க முடியாதே, என் பேச்சு கேளுமா. எந்த பிள்ளைக்கும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க பிடிக்காது. எந்த பையனா இருந்தாலும் அவன் குடும்பத்தோட இருக்கணும்னு தான் நினைப்பான். ரமேஷ் எனக்கு நிறைய வாட்டி போன் பண்ணிட்டாரு. அவர் உன்னை ரொம்ப காதலிக்கிறாருமா. உன்னை பத்தியே தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. உனக்காக தினம் தினம் காத்துக்கிட்டு இருக்காராமா. போமா போ, நீ போய் உன் புருஷனோட சந்தோஷமா இரு. மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போடு போ. அவரோட உன் வாழ்க்கைய ஆனந்தமா வாழ்மா. அம்மா சொல்ல சொல்ல அனாமிகா கண்கள்ல தண்ணி வந்துட்டே இருந்தது. அவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தது. உடனே அழுதுகிட்டே ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டே சொன்னா, அம்மா, நீங்க சொல்றது நியாயமா? பெண்களுக்கு குடும்பத்தோட இருக்கணும்னு தோணாதா? இது ஆண்களுக்கான உலகமா? ரமேஷ் கெட்டவருன்னு நான் சொல்லலமா. அவரை நான் ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா இப்படிதான் இந்த உலகம் இருக்கணும்னு எப்படிமா சொல்றீங்க? கடைசியில நானும் இப்படிதான் வாழணும்ல, வேற வழி இல்லையே. காதலுக்கு முன்னாடி சுயமரியாதையும் தோத்து போகுது. நீங்க நிர்பந்திக்கிற மாதிரி ரமேஷோடவே நான் போய் வாழறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். அனாமிகாவை பார்த்ததும் 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போனாங்க. அனாமிகாவோட மாமியார் அனாமிகாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. நிறைய அன்பும் கொடுத்தாங்க. ஆனாலும் அனாமிகா மாமியார் ஒரு நாளும் அம்மா